Hello students, welcome to Commerce Account channel. இன்னைக்கு நம்ம 12th Accountancy 3rd unit தான் பார்க்க போகிறோம். Accounts of Partnership Firm Fundamentals. இந்த வீடியோவில் நம்ம Introduction of Partnership Firm, Partnership Deed, Fixed Capital Method, Exercise Sumல 1, 2, 3 பார்க்கலாம். Introductionக்கு போகலாம். What is Partnership Firm? Two or more persons join together and provide necessary capital and skill is said to be a partnership firm. Partnership firm is regulated by Indian Partnership Act of 1932. In this partnership firm, registration is not compulsory, it's optional. Minimum requirements of members in partnership firm is 2 and maximum is 50. Next is partnership deed. Partnership deed is an agreement between the partners, is the record that contain the rules and regulation that helps to operate the business. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பேசிக் கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் சம்ஸ்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு சம்மோட பேசிக் கான்செப்டை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துருவோம். இதில் என்ன இருக்குன்னா, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா வந்து அந்த கம்பெனி எந்த ரூல்ஸ் படி நடக்கணுன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெனுமரேஷன் டு பார்ட்னர்ஸ். நோ சேலரி ஆர் ரெனுமரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்ட்னர்ஸ்க்கு வந்து கிடையாதுன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோ ஷேரோ வந்து ஈக்குவலாக தான் தருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் அ கேபிட்டல். Where a partner is entitled to interest on capital contributed as per partnership deed, such interest on capital will be payable only out of profit. அவங்க ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் இப்போ கம்பெனி ஸ்டார்ட் பண்ண சொல்ல அவங்க வந்து ஒரு கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ்டு பை பார்ட்னர்ஸ் டு த ஃபர்ம். Interest on loan is to be allowed to at the rate of 6% per annum. அவங்க வந்து சப்போஸ் இப்போ வந்து ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க வந்து லோன் வந்து ஒரு 50,000 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க வந்து அலோட் இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6% per annum. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆர் ட்ராயிங்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த ட்ராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். சப்போஸ் அவங்க பர்சனல் யூஸ்க்கு வந்து அமௌண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடையாதோ அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்னு வந்து இந்த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த ரூல்ஸ்லாம் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து பார்ப்போம். ஆகாஷ், பாலா, சந்துரு அண்ட் டேனியல் ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ ஃபர்ம். There is no partnership deed. How will you deal with the following? இந்த கொஷினில் பாருங்கள், நோ பார்ட்னர்ஷிப் டீடுன்னு கொடுத்துருக்காங்க. நோ பார்ட்னர்ஷிப் டீட் ரூல்ஸ் வந்து நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம். அந்த ரூல்ஸ் படி இந்த கொஷினை நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஆகாஷ் ஹேஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். He demands interest on capital at 10% per annum. அவன் வந்து நிறைய கேபிட்டல் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான். எனக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து நான் பார்ட்னர்ஷிப் டீலில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது. அதனால் நம்ம எப்படி எழுதணும் ஆன்சர் பார்த்திங்கன்னா, நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர்ஸ் அப்படின்னு எழுதணும். செகண்ட் ஒன், பாலா ஹாஸ் withdrew 3,000 per month. Other partners asked Bala to pay interest on drawing at 8 per annum to the firm, but Bala did not agree it. பாலா வந்து பர்சனல் யூஸ்க்காக கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்திருக்காரு. மற்ற பார்ட்னர்ஸ்லாம் வந்து பாலாவை வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ரூல் படி பார்த்தோன்னா பாலா வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் வந்து பே பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம எப்படி எழுதுறோம்னா, நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் ட்ராயிங் மேட் பை த பார்ட்னர். பாலா தான் அந்த பார்ட்னர், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆகாஷ் டிமாண்ட் த ப்ராஃபிட் டு பி ஷேர்ட் இன் த கேபிட்டல் ரேஷியோ பட் அதர்ஸ் டு நாட் அக்ரி. ஆகாஷ் வந்து அவங்க எவ்வளோ கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்றத வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க.
பட் ஆனால் ரூல் படி நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணும். அதனால் ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து டேனியல் டிமாண்ட் சேலரி அட் த ரேட் ஆஃப் 10,000 per month as he spent full time for the business. டேனியல் வந்து அதிகமாக வந்து பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவர் வந்து சேலரி கேட்குறாரு. ஆனால் இந்த நான் பார்ட்னர்ஷிப் டீடில் இங்கே இருக்கிறதுனால இவங்க வந்து சேலரி வந்து பே பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் வந்து நோ ரெனுமரேஷன் இஸ் பேயபிள் அப்படின்னு எழுதிடணும். லோன் அட்வான்ஸ்டு பை சந்துரு டு த ஃபர்ம் இஸ் 50,000. He demand interest on loan at 12% per annum. இவர் வந்து சந்துரு வந்து லோன் கொடுத்துருக்காரு 50,000 ஃபர்ம்க்கு. அதுக்கு வந்து அவர் வந்து 12% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்குறாரு. பட் ஆனால் நம்ம ரூல் படி நம்ம வந்து 6% தான் வந்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியும். அதனால வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேபிள் அட் 6% per annumன்றது வந்து ஆன்சர் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு கான்செப்டை பார்ப்போம். மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் அ பார்ட்னர். கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். நம்ம இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வந்து 2 அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட். இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வந்து நம்ம எக்ஸசைஸில் வந்து 2 சம் கொடுத்துருக்காங்க. சம் நம்பர் 2 and 3. நான் உங்களுக்கு இப்போது தேர்ட் சம் மட்டும் சொல்லித்தரேன். செகண்ட் செம்மோட ஆன்சரை வந்து ஃபைனலாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்களே வந்து செகண்ட் செம்மை ட்ரை பண்ணிவிட்டு நீங்களே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்மேட்டை பார்க்கலாம். ஃபார்மேட்டை நல்லா படித்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் வந்து சம்ஸ்லாம் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபார்மேட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதோட ஃபார்மேட் தான் இருக்குது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எப்போயுமே கிரெடிட் சைடில் தான் போடுவோம். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் போடுறோம். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் வித்ட்ரூவல் ஆஃப் கேபிட்டல். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் வந்து கேபிட்டல் வந்து வித்ட்ரூ பண்ணிட்டோன்னா அதை வந்து நம்ம டெபிட் சைடில் போடுவோம். இந்த 3 விஷயத்தை தவிர வேறு எதுவுமே நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து போட மாட்டோம். மற்ற ரிமைனிங் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்ம வந்து போடுவோம். கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து எந்த சைடில் இருக்கோ, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, சப்போஸ் டெபிட் சைடில் கொடுத்துருக்காங்களோ அதை டெபிட் சைடில் போடணும், கிரெடிட் சைடில் கொடுத்துருக்காங்களோ அதை கிரெடிட் சைடில் போடணும். இந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், சப்போஸ் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லாம் வந்துச்சுன்னா அதை கிரெடிட் சைடில் போடுறாங்க. ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, லாஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த சைடில் போடுறோம். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. இப்போ வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். Arun and Selvam are partners who maintain their capital account under fixed capital method. From the following particulars, prepare capital account of partners. நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வந்து இந்த கொஷின்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 2 அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு. ஒரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் ஆன் 1 January 2018. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. அதை வந்து நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு அருணோட அமௌண்ட்டும் செல்வனோட அமௌண்ட்டும் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1 January 2018. இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸு, அதனால் நம்ம இதில் போட மாட்டோம். அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். பை பேங்க் அக்கௌண்ட் போட்டு ப்ராக்கெட்டில் அடிஷ்னல் கேபிட்டல் போட்டிருக்கோம். அருணுக்கு வந்து அமௌண்ட் இல்லை, அதனால் டேஷ் போட்டிருக்கோம். செல்வமுக்கு வந்து 70,000, அதனால் அந்த அமௌண்ட்டை போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து வித்ட்ரூ ஃபார் பர்சனல் யூஸ். இது வந்து வித்ட்ரூ ஃபார் பர்சனல் யூஸ். இது வந்து ட்ராயிங் வந்து நம்ம வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், சேலரி, இது எல்லாமே வந்து இந்த அக்கௌண்ட்டில் வராது. அதனால் நம்ம வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா இந்த அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் வந்துட்ட அப்புறம் டேலி பண்ணிவிட்டு அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். 2 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸை வந்து அதே அமௌண்ட்டை போட்டுடுறோம். அவ்வளோதான், கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கரண்ட் அக்கௌண்ட் போடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1 January 2018. அருணுக்கு வந்து டெபிட் சைட் கொடுத்துருக்காங்க, செல்வமுக்கு வந்து கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதே மாதிரியே போடணும். இந்த பாருங்கள், 2
பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு அருணோட அமௌண்ட் போட்டிருக்கோம். செல்வமோட அமௌண்ட் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சொல்லிட்டு அவரோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கிரெடிட் சைடில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அடிஷ்னல் இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போட்டாச்சு. வித்ட்ரான் ஃபார் பர்சனல் யூஸ் இது வந்து நம்ம வந்து டெபிட் சைடில் போடுவோம். ட்ராயிங்ஸு 2 ட்ராயிங்ஸ் அந்த அமௌண்ட்டு சேர்த்து போட்டுருச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அதுவும் டெபிட்டில் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அந்த அமௌண்ட்டு போட்டாச்சு. ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நம்ம கிரெடிட் சைடில் போடுவோம். அதனால் பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன், சேலரி இது மூணுமே வந்து கிரெடிட் சைடில் போடுவோம். அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணி போட்டுட்டு எந்த சைடு அட்ஜஸ்ட் ஆகுதுன்னா டெபிட் சைடு அட்ஜஸ்ட் ஆகுது. அதனால் அந்த அமௌண்ட்டை போட்டு டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு அந்த அடிஷ்னல் பட்டு மைனஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுட்டு க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்படி தான் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம வந்து இந்த சம்மில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.